தமிழ் சினிமாவில் ஒரு பாதையை போட்டுக் கொடுத்தவர் நம் பாண்டியராஜ் என்று சொல்லலாம். படத்திற்கான வசனம் இதில் பலம். இந்த படத்திற்காக ஸ்பெஷல் எஃபெக்ட் ஒர்க் பண்ண ராஜு அவர்களை வேடி கழிக்கிறோம். இந்த குழுவினர் ஒரு ஸ்டாண்டிங் போட்டோ எடுக்கணுமா? நன்றி. நல்ல வேலையா மேடையில் இருக்கிறதோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கீங்க கீழே, சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா கோலிசோடா வந்து சக்சஸ் மீட் இன்னைக்கு. கிரிட்டிக்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஆடியன்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுதான் இந்த படத்துல வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். இங்க மேடையில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக வேலை செஞ்சவங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் இந்த படமே இல்லை. நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அறிமுகப்படுத்தும் நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தரை சொல்லிடுறேன். இப்போ இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி மீடியாவும் மக்களும் இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதுலேயும் மீடியாவில் கிடைச்ச சப்போர்ட் வந்து என் லைஃப் டைமில் இனிமேல் நான் மறக்கவே முடியாது. என் லைஃப் டைம்னா ஒரு 25 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு படத்தில் ரெவல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒவ்வொருத்தரா சில வார்த்தைகள் பேசுறதுக்கு நான் கூப்பிடுறேன். இருக்கா? சரி. முதல்ல பாண்டியராஜ் சார், எல்லாம் பிள்ளைய சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பாண்டியராஜ் இல்லைன்னா இந்த படமே கிடையாது. இது நடந்திருக்காது. இந்த படத்தில் டைரக்டா அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதை தாண்டி வந்து வெறியான ஒரு படம் அவர் பண்ணலன்னா இந்த கான்செப்ட், இந்த ஐடியா, இந்த உத்வேகம் வந்து எனக்கு வந்திருக்காது. இந்த படத்தை வந்து நான் லேட்டா ஒரு நாள் கதை பாண்டியராஜ் சொல்லிட்டு இருக்கும்போது, என்னங்க இப்படி நல்ல கதையை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே இந்த படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் பசங்களை வந்து பசங்க படத்தில் நடிச்ச பசங்க இப்போ நல்லா இருப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் இந்த படத்துக்குன்னு அவர் தான் கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே மெரினா படத்துக்கு எடுத்த காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் எடுத்து அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன். சரி பண்ணி அப்போ ஒரே ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏங்க சும்மா இருக்க நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன வேணும்? ஒரு ப்ரொடியூசருக்கு காசு தானே வேணும், அதை நான் தரேன், நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பேனர் வேணும்னு சொல்ல பெரிய மனுஷன் அவன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. திரும்பி சொல்கிறேன், பாண்டியனால அந்த படம் நடந்திருக்காது. படத்தில் நடுவில் ஷூட்டிங் அப்போ கூட திடீர்னு வந்து காசு தேவைப்படும். ஒரு தடவை ஏவிஎம்ல ஷூட் நடந்துக்கும். நைட்டு 1:30 இருக்கும். 2 o'clock ஷூட்டிங் முடியும் போது பார்த்தா கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. பேட்டா காசு இல்லை. நைட்டு ஃபோன் பண்ணேன், ஏதோ ஒரு ரெக்கார்டிங் இருந்தார், எடுத்துட்டு வந்து 1 லட்ச ரூபா கேஷ் கொடுத்துட்டு போறாரு ஏவிஎம்ல. அதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்ல. அப்புறம் இந்த தியேட்டர், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் பார்க்கறதுக்காக நாங்கள் எங்கள் டீம் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ரவுண்ட்ஸ் போனோம். கிளம்பும் போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல. நம்மளா சும்மா அப்படி வாலண்டியரா தேட்டருக்கு போய் உட்கார்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனால் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், அமேசிங் ரெஸ்பான்ஸ். அதை வந்து நேரில் பார்க்கணும் நம்புறதுக்கு. அப்படி ஒரு வரவேற்பு நம்ம பசங்களுக்கு. அதுக்கு 100% காரணம் வந்து பாண்டியராஜ். நான் பசங்களையும் வந்து நான் ஸ்டேஜில் எந்த தேட்டருக்கு போனாலும் தேட்டரில் ஸ்டேஜில் ஏற்றி விட்டு நான் பின்னாடி ஆடியன்ஸில் போய் நின்றுட்டு சைலண்டாக வேடிக்கை பார்ப்பேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த அனுபவம். இந்த பசங்க படத்தில் பார்த்த பசங்க இப்படி வந்திருக்காங்கன்ற ஒரு மேஜிக். அதை தாண்டி படத்தில் அவங்க பேசுகிற வசனங்கள், ஒவ்வொரு வசனத்துக்கும் அவ்வளோ கிளாஸ் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கும் பாண்டியராஜ் தான் காரணம். ஸோ எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து இப்போ நீங்கள் மேடையில் உட்காந்துருக்க பாண்டியராஜ் வந்து சில வார்த்தைகள் பேசுறதுக்காக நான் கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு எல்லாரையும் இந்த நேரத்தில் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். வீட்டன் சார் கொடுத்த அளவுக்கு பில்டப் அளவுக்கு நான் ஒன்றும் ஒருத்தர் கிடையாது. ஏன்னா நான் எப்படி பசங்க படத்தை தூக்கிட்டு அடைஞ்சிடும் அதே மாதிரி அவர் இந்த கதை வச்சுட்டு அழைச்சாரு. ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு படம் பண்ணி அதை ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு
ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இது. பட் கதையாக கேட்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு கதை கூட இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருந்து அப்புறம் கமர்ஷியல் பண்ணலாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு இதுதான். வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் வந்தார். கண்டிப்பாக நான் தான் சொன்னேன். அது என்ன அப்படின்னா எல்லாருமே இயக்குநர்கள் எல்லாத்தையும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே ப்ரொடியூசர் ஆகணும், அப்போ தான் வந்து அது நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் அப்படின்னா. ஆக்சுவலாக அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் சுசீந்திரனை நான் தான் ப்ரொடியூசர் ஆகினேன். அந்த ஆதலால் காத்து செய்கிறோம். அதே மாதிரி சுசி ஆஃபீஸ் தான் வந்தாப்புல, மில்டன் உட்காந்து அந்த இடத்துல தான் பார்த்துருந்தாப்புல. அந்த படத்தை நீ தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுசி இவ்வளோலாம் போனால் இப்படிலாம் பண்ணலாம், நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் ஆகும், கையில் ஒரு பேனர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆதலால் காத்து செய்கிறோம் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி தான் நவீனும் வந்து நான் கொஞ்சம் பண்ணதுக்கு சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நான் ஏதாவது பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதே மாதிரி தான் மில்டன் சாரும் மூணாவதாக வந்தார். அவரையும் சரி வரையும் தயாரிப்பாளர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான், ஒரு பேனர் கிடைக்கும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் சிம்புதேவன் வந்தாப்புல. சிம்புதேவனும் உட்காந்து சீக்கிரமாக சிம்புதேவனும் ஆயிடுவாப்புல. அதே மாதிரி சீக்கிரம் என்னால் ஒரு திருடா வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ப்ரொடியூசர் ஆனது. நீ ஆக்குனாங்க, மற்றவங்க வந்து ஆக்குனாங்க. அதே மாதிரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நடிகர்களாவோ இயக்குநர்களையோ ஆர்டிஸ்ட்களையோ அதே மாதிரி தயாரிப்பாளர்களோ என்னால் முடிஞ்ச ஒரு சசிகுமார் சார் எனக்கு பண்ண ஒரு பெரிய ஹெல்ப்பை நான் அறிமுகமாகி மற்றவங்களாம் அறிமுகமாகிறது ஒரு சின்ன சின்ன உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். அதனால தான் நான் வந்து எல்லாருக்கும் பிரஸ்காரங்களுக்கு எல்லாருமே என் மேலே வருஷம் நான் வருத்தம் உங்களுக்கு கேட்டுக்கலாங்க நினைக்கிறாங்க. இப்போ சிம்பு படம் அப்படி ஏன் கமர்ஷியலாக போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டு. அப்படி படம் பண்ணும்போது தான் என்னால் வந்து ஊழலுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது, கோழிச்சோட ஹெல்ப் பண்ண முடியுது. இன்னும் இது இல்லாமல் சொல்லாமல் இதெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையில் மற்ற படங்கள்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. எனக்கும் ஒரு குற்றம், என்ன இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வுனால சீக்கிரமாக அடுத்து நானும் வந்து கோழிச்சோட மாதிரி ஒரு படம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இதில் வந்து இந்த வெற்றி எல்லாமே வந்து மில்டன் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வெற்றி தான் தெரியும். ஏன்னா உட்காந்து அவர் அந்த கதையை இழைச்ச விதமாக இருக்கட்டும், எடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன எறும்பாக இருந்தோம். அது மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து அவரால் ஒர்க் பண்ணவே முடியாது. வேற ஒரு விஷயமா என்னுடைய கேடிபிளா படத்தை போட்டு காமிச்சு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்படியே உட்காந்தே இருப்பார். அவர் எங்கேயோ போயிடுவார். படம் பார்த்துட்டே இருப்பார். மைண்ட் ஃபுல்லாக அந்த கோழிச்சோடாவிலே தான் இருக்கும். அடுத்து ஒரு படம் ஒர்க் பண்ணாரு. அந்த டேரக்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மில்டன் அந்த கோழிச்சோடாவிலே இருக்காருடா, அந்த படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லினா அதுலேயே வாழ்ந்தார். மில்டன் வந்து வாழ்ந்தார் தான் சொல்லணும். அவருடைய அந்த வாழ்ந்தது தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே இவ்வளோ ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு இடம் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, மில்டன் வந்து நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அவ்வளோதான், தயாரிப்பாளர் ஆங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே ஆனாரு. அதே மாதிரி 4 யாரோ பசங்களை போகிறத விட ஒரு லோகோ தேவைப்படும். படம் ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த பசங்களை 4 பேரையும் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ஓகே அப்போ நான் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு கூட அவங்கள வச்சு பண்ணும்போது எங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்களோட மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கோ, இன்னும் கொஞ்சம் அவங்கள இது பண்ணலாமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இல்லை நான் அவங்கள வேற மாதிரி நான் டியூன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் அப்புறம் ஆட்சி கேரக்டருக்கு வந்து ஏகப்பட்ட கேரக்டர் சொன்னார். கேடிபிளாவோட வந்து அவங்க சுஜாதாக்கா நடிச்சுட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கும்போது ஓகே ஆட்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எந்த மறுப்புமே சொல்லவே இல்லை. அப்புறம் அந்த வில்லன் கேரக்டர் வந்து பார்த்திபன் சார் அந்த மாதிரி ரொம்ப ஆர்டிஸ்ட் தான் போயிட்டு இருந்தாரு. இல்லைங்க இந்த படத்துக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி புதுசாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வம்சத்தில் அறிமுகப்படுத்தினேன் மது சார். அவரை சொன்னேன், சரி ஓகேடா நல்லா வருமாடா அப்படின்னாரு. நல்லா வரும். அப்புறம் வந்து சூப்பர் நல்லா இருந்துச்சு. கடைசியா டப்பிங்ல வந்து அந்த மாமா கேரக்டருக்கு வந்து எனக்கு வாய்ஸ் எதுவுமே செட் ஆகலடா அப்படின்னாரு. சமுத்திரக்கணி நான் வாய்ஸ் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னு சொல்லி அப்புறம் சமுத்திரக்கணி நான் டப்பிங் போட்டேன். ஸோ என்னன்னா அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். நியாயமாக தான் எடுத்துக்குவாரு, நியாயமாக இருந்தால் இல்லடா சரியா வராதுன்னு சொல்லி எனக்கு அடிச்சுப்பாரு. ஸோ சொன்னது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாரு. அந்த இதுதான். மற்றபடி இதை வந்து இது பண்ணணும் அப்படி இல்லை. இந்த படத்துல நானும் அப்புறம் வசனம் சொல்லணும். முழுக்க நான் எழுதவே இல்லை, அவரும் இருந்து சேர்ந்து எழுதினாரு. பொதுவாக வசனம் அப்படிங்கிறது வந்து வசனகர்த்தா மட்டும் எல்லா படமே வசனகர்த்தா மட்டும் எழுதினார்கள். இயக்குநர்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கும். இதில் வந்து மில்டனுடைய பங்களிப்பு தான் அதிகம். நான் வந்து இது தேவையில்லை இந்த இடத்துல இது மட்டும் தான் நான் பண்ணேன் வச்சு அந்த கிரெடிட்டும் அவருக்கு தான் போகணும். உண்மையிலேயே நல்ல டீம். இப்போ எஃபெக்ட்ஸ் ராஜ் முத கொண்டு எஃபெக்ட்ஸ்
யார் பண்ணலாம், ராஜ சட்டப்பங்க அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா விஷயத்துக்குமே அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு முதல்ல நன்றி. இந்த படத்துக்குள்ள நானும் ஒரு இதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உண்மையிலே ரொம்ப நன்றி. அதே மாதிரி லிங்குசாமி சார், சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கான எல்லா வகையிலும் உள்ள ஆட்கள் அவங்க 100% உழைச்சாங்க இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் மாமா இவர் வந்து ஹைதராபாத்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களுக்கு வந்து நான் பெரிய கேரக்டர் தரேன் அப்படின்னு சொல்லி சம்பளம் கம்மியாக சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இப்போ பாண்டாஜ் மாட்டி விட்டு அப்படி நான் தான் சொன்னேன் அப்படின்னு. ஆக்சுவலாக மசூதன் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு பாடுறது சரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சீட், இந்த பூமியில் சீட் போடல, அது போட்டது அது வளரும் போது அதுக்கு தண்ணி ஊற்றி பெருசாகிட்டார் இவர். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு குரல் கொடுத்தா சமுத்திரராஜ் சார் தேங்க்ஸ் சொல்லுது. எனக்கு சார் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், சார் ஒரு வாரம் சொன்னேன், சார் நான் ஒரு படம் கமிட்டானா அடுத்த படம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் இருந்தால் வெளியே போனால் நல்லா இது பண்ணாது. ஸோ அதுக்காக தாடி வளர்ந்து சொன்னார், மாமா ஒரு 4 மாதம் 5 மாதம் தாடி வளர்த்து வச்சுக்கணும் சொன்னார். நான் அங்கே எந்த படமும் காட்டல, ஏன்னா சொன்ன கேரக்டர் அந்த அற்புதமாக இருந்தது. ஸோ கிளைமேக்ஸ் எனக்கு சொல்லவே இல்லை. சார் கிளைமேக்ஸ் என்ன, மாமா கிளைமேக்ஸ் இருக்குது கேட்காது, நான் கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸ்லேயே சொல்கிறேன் உங்களுக்கே சொன்னார். நான் பண்ணிட்டு இருக்கேன், கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கூட எனக்கு கதை சொல்லல, கிளைமேக்ஸ் சொல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் வேலை முடிஞ்சு. இது எல்லாம் படத்துக்கு அப்புறம் நான் படத்தை பார்த்தா தான் அந்த இன்டர்கட், இந்த ஃபைட் முடிஞ்சது லுங்கி எடுத்துட்டு செடி எடுத்து எல்லாம் எடுத்து என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் படத்தில் பார்க்கும்போது ரியலி டைரக்டர் சார் பாராட்டுறேன். ஸ்பெஷலி ஒரு இந்த கேரக்டர் பாடலா சம்பந்தமாக தான் கேரக்டர்ஸ் டிசைன் பண்ண விதானம் அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் அதை ஒரு அதே ஊரை வச்சு இது பண்ண மாதிரி இது பண்ணிட்டு தேவை. தமிழ் கொஞ்சம் தப்பாக பேசிட்டு இருக்கேன், தப்பாக இருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து 4 ஃபாரன்ஸ் வந்து ஈரோடு. ஸோ ஃபாதரில் போயிட்டு ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டாரு. ஸோ ஹைதராபாத்தில் பண்ணி திருப்பி நான் அது சொல்லலாம் என் நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்களா? தமிழ்நாடு வந்து திருப்பி இந்த ஒரு கேரக்டர் வம்சத்திலே பாண்டரசன் கொடுத்த ஒரு கேரக்டர். அதே மாதிரி மௌனமுரளி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ராஜன் பண்ணிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். பட் திஸ் இஸ் அமேசிங். ஏன்னா மதுசூதன் பேர் வந்துட்டு கோலிசோட நாயுடு பேர் இதாகிடுச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ மில்டன் சார், தேங்க்யூ பாண்டரசன் சார், தேங்க்யூ சமுத்திரகன் சார். ஸ்பெஷலி தேங்க்ஸ் நம்ம 5 வருஷம் சுப்ரீம் சார். ஏன்னா நான் ஹீரோஸ் கூட ஃபைட் பண்ணிருக்கேன். பட் இது ஒரு கம்போஸ் பண்ண முடியாத ஒரு ஃபைட் இப்படி பண்ண. இப்ப நான் கேட்கிற பசங்க என்ன டைமிங் தெரியுமா, எப்படியா இப்ப சொல்லுங்க. இல்ல சார் மாமா இவரு பண்ணிடலாம், இவரு மாமா கூப்பிடுறாரு. ஸோ எல்லாருக்கும் மாமா தான். ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடிச்சிருக்கேன்னா அது ரியலி மக்களை இது. ஏன்னா சின்ன படம் பெரிய படம் இல்லாம கதை நல்லா இருந்தா அது எப்படிப்பட்ட படம் அது சக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆடியன்ஸ் இது பண்ணீங்க. தேங்க்யூ. இந்த வெற்றி என்றதுதான். ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இவர கார்ல இருந்து இறங்கி வர்றது பார்த்தேன், ஷார்ட்ஸ் போட்டுட்டு இப்படி வந்தாரு. அப்புறம் தான் விசாரிச்சா நிஜமாவே ஒரு மயிலா தான் இருந்தாரு. சரி ஓகே, அப்புறம் நடிகை அப்படியே போட்டாச்சு இவரு. வணக்கம். ஆக்சுவலி இந்த படத்தில் நான் ஆர்ட் ஆக்டர், இதில் நடிச்சிருக்கேன். மில்டன் சார் மிஸ்டர் வந்து ஒரு நாள் வந்து இறங்குன்னு சொன்னார், நீங்கள் தான் மயில் அப்படின்ட்டு. நிறைய மயில் தேடி போயிட்டு இருந்தார், ஒன்றும் நடக்கல. அதனால என்கிட்ட வந்தாரு. ஆமாம், எல்லா மயிலும் ஓடிடுச்சு, இந்த மயில் தான் சிக்கிடுச்சு. அவனை சொன்னேன், பிரதர் என் வச்சுலாம் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, ஷூட்டிங் முடிக்க முடியாது, எனக்கு நடிக்க சுத்தமாக வராது, ஆர்ட் ஆக்ஷன் இப்போ தான் நான் கற்றுட்டு இருக்கேன், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னேன். அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துக்கிறேன். மாஸ்டர் தான் வந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கில் கதை சொல்லிட்டு நீங்க தான் அந்த படத்தில் யாருமே இல்லை, எடுக்கிறது வேணாங்கன்னு கேட்டேன். அவங்கள சும்மா நினைக்கிறாங்க வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போயிட்டு நான் என்னை வந்து நடிக்கணும்னு சொன்னதும் சரி நடிச்சு பார்த்துருவோம்
மில்டன் வந்து காசு சொன்னார். சின்னதாக ஒரு லைன் தான் சொன்னார், கதை சொல்லுவார். சரி நடிச்சு நம்ம ட்ரை பண்ணிடுவோம்னு தோணுச்சு. அதுபோது அவங்க மார்க்கெட்டில் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் மட்டும் மார்க்கெட்டில் கடையாக உட்காந்து யோசிச்சுருப்பேன், நடிக்கலாமா வேணாமான்ட்டு. அவர் ஓகேன்னு சொல்ற பிறகு சின்னதாக எடுக்க ஆரம்பிச்சாரு. வாங்க நில்லுங்க போங்க. ஆக்சுவலி இது நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. மில்டன் சார் தான், ஏன்னா நடிக்கவே இல்லை. போய் உட்காருங்க, ஓகே பிறகு நீ கிளம்பி கொடுத்துட்டு போகலான்னு. சரி ஓகே நான் சொல்லுவேன். அப்புறம் இவர் வந்து சொன்னாரு, வாங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணாரு. ஃபைட்ல வராதுங்கிறதும் கூப்பிட்டு போய் கொஞ்சம் ரிஹர்சல்லாம் கொடுத்து ஃபைட் பண்ண வச்சாரு. அந்த ஃபைட்ல வந்து சாதாரண எனர்ஜி இல்லை, பசங்க குட்டி பசங்க அவனுக்கு சூப்பராக பண்ணுவானுங்க. ஞாபகம் கேட்டுது, அவன் அங்கிள் தானே, அண்ணன் அங்கிள் தானே வச்சுக்க போன போது தானே. ஓகே அதில் பண்ணது நான் பண்ணும்போது இந்த படம் வந்து டெஃபினட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறோம் ஆர்ட் டைரக்ஷன் யோசிச்சேன். நான் சொன்னதே தெரிஞ்சு இந்த படம் வேற ஜானர் ஃபிலிமாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம பண்ணலான்ட்டு. பெரிய வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஜான் கிடைக்குமா இல்லையான்னு ஒரு இதுவாக இருந்தது. ஃபைனலி விஜய் இந்த படத்தை கொடுத்தாரு. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஆக்சுவலி நம்ம வந்து உட்காரவே இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஒரு பக்கம் எடிட் பண்ணிருந்தேன். பட் எனிவேஸ் ஃபைனலாக இருக்கிற கொஞ்சம் டைம் நடுவில், மற்ற படங்களில் நடுவில் இருக்கிற ஒரு 1 hour 2 hour அந்த டைமில் தான் உட்காந்து டக் 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 முடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சீனும் முடிக்கும் போது அவர் ஃபோன் அடிச்சு பேசுவாங்க, ஐ லைக் ஏடிஎம்மோட ஃபேன். அண்ட் அதில் ஒரு சாங் வருது, அந்த ஐ லைக் இட் a lot. And thanks விஜய். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து நான் ரொம்ப வலியோடையும் பார்த்துருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே தோணுச்சு, கண்டிப்பாக அந்த படத்தில் விட்டால் நமக்கு கிடையாது, அதை தாண்டி பல இடங்கள் உங்களுக்கு இந்த படத்தில் கிடைக்கும், அவ்வளோ உழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், வெற்றிக்குள்ளே நாம் இருக்கணும்னு சொல்லுவார். அது என்னமோ நான் எங்கேயாவது தனியாக இருந்தாலும் என்னை வந்து தம்பி பாண்டி குடும்பத்தில் இழுத்து உள்ள கொண்டு வந்து வச்சுருவார். பசங்க பார்த்துட்டு பசங்க வந்து டப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்பி போட்டு காட்டுறாரு. பார்த்து முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஏன்னா பசங்களை ஒரு ரோல் நடிக்க வேண்டியது அப்படியே அப்போ நாடோடிகள் ஷூட்டிங்கில் இருந்தும் பண்ண முடியாது போயிடுச்சு. நான் படம் பார்த்து சொன்னேன், தம்பி இந்த படத்துக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கணும்டா, நான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த படம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்போ அந்த ரோல் டப்பிங் பேசுகிறேன். அங்கேருந்து ஆரம்பிச்சது டப்பிங்கிற ஒரு ஏரியாவில். அப்புறம் ஆடுகளை பார்த்துட்டு இதே தான் சொன்னேன், அந்த ரோல் நான் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் கேட்டிருந்தாரு, பண்ண முடியாமல் போயிடுச்சு. சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஷோர் கேரக்டர் பேசினேன். இது 3வது படம். ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாருமே இந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன், அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நாய்ஸோட தான் பார்த்தேன் அந்த படம். அந்த நாய்ஸ்ல வந்து படத்துல என்ன டைலாக் சொல்றாங்கன்றதே புரியாது. அப்படி ஒரு எரெக்ஷன்ல அந்த பைலட் ட்ராக்கோட நான் பார்த்துட்டு அதுலேயே வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஆச்சு. நேராக அவரை பார்த்து சொன்னேன், நிச்சயம் இந்த வெற்றி படம், உங்க உழைப்பு வீணாகாது, கண்டிப்பா நம்ம வெற்றி இதுல நம்ம கூடுவோம் அப்படின்னு சொன்னேன். கடவுள் அதே மாதிரி இதை வெற்றி படம் ஆக்கினார். எல்லாருக்கும் நன்றி, டீம் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. படத்துல வர தோல்வி நிலைய நேரத்தில் தான் அந்த சாங்கோட ரெஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் பண்ணணும். ஸோ அது ஒரு சேலஞ்ச். 3வது ஃபைட் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபைட் வந்து ஸ்க்ரீன்ல வந்து கன்வின்சிங்கா ப்ரெசென்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். எப்பவுமே ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்து வேற ஒரு மூட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துல வந்து இவ்வளவு நல்லா நடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆக்டிங்கே சுத்தமா பிடிக்காது. வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதை வந்து நீங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு போனோன்னே எங்க அம்மா சொல்லுவாங்கம்மா, இந்த மாதிரி காந்தி கண்ணாடிலாம் போட்டு என்ன நடிக்க சொல்லுவாங்கம்மா அப்படி சொல்லுவேன். எங்க அக்கா வந்து ரொம்ப கலாய்ப்பா. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லுவா, உன்னை காந்தி கண்ணாடி போட்டிருக்க எல்லாம் கலாய்க்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த படத்தை பார்த்து எல்லாம் என்னை பாராட்டினாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. அதனால மில்டன் அண்ணாக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் என்னன்னா அடிக்க மட்டும்தான் தெரியும், மிச்சம் எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மேலே ஏறி அதெல்லாம் சண்டை போடுறதுலாம் அந்த ஃபைட் மாஸ்டருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தினி. மில்டன் அண்ணா என்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன்னா சீரியஸாக நான் இதுக்குள்ளெல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஆக்டிங் பிடிக்கும், ஆனால் இதுக்கு வரணும்லாம் எதுவுமே நான் முயற்சிலாம் எடுக்கல. ஸோ மில்டன் அண்ணா எல்லாம் அதை இங்கே நிற்கிற இல்லைன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படம் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் தேங்க்ஸ் சொன்னால் மில்டன் அண்ணாக்கு மட்டும்தான் சீரியஸாக. அடுத்தது எங்கள் அம்மா அப்பா, நான் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன். நான் எல்லாருக்குமே கிடைச்சும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா யாராலையும் வர முடியாது. ஸோ என்னோட ஃபேமிலிக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் பாண்டி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் இவ்வளோ வெற்றி படமாக நினைக்கல. இந்த படத்தை இவ்வளோ வெற்றி படமாக மக்களாகிய உங்களுக்கும் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்கள் இங்கேருந்து இப்போ பேசிட்டு இருக்கோம்னா அது காரணம் வந்து பாண்டியராஜன்னா ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி ஃபர்ஸ்ட் படம் கொடுத்து அடுத்து மெயினாக படம் கொடுத்து இந்த படத்துல எங்கள் 4 பேரும் அவங்க தான் வந்து சொல்லி விட்டாங்க. ஸோ பாண்டியராஜனுக்கு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் கோடீஸ்வரா டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நான் வழிபடுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முருகேஷ். நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா பாண்டியராஜன் தான் காரணம். நான் வந்து புதுக்கோட்டை பசங்க படத்தையும் அறிமுகப்படுத்த பாண்டியராஜன் தான். இந்த படத்துக்கு நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் 4 பசங்களுக்கும் பாண்டியராஜன் தான். கோடீஸ்வரா படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் நல்லா ஓடி இருக்கு. எல்லா தேட்டருக்கும் நாங்கள் போனோம். ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி போக கத்துனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப நன்றி. விஜி தேட்டர் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்னா பாண்டியன் முதல்ல உங்களுக்கு நன்றி. மீட்டர்னா எல்லாருக்குமே நன்றி. ஃபைட் மாஸ்டர்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் மக்கள் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்க ஷூட்டிங் வந்து எப்படி நடந்திருக்குன்னு பாத்துங்க பாஸ். இப்படிதான் போச்சு ஷூட்டிங். ஆனால் இந்த படத்தை வெற்றி படமாக்கிய எல்லாருக்குமே நன்றிண்ணா. மக்கள் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டைம் நான் எல்லாரையும் உங்களை நாங்கள் மீட் பண்றது. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆடியன்ஸ் தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொடுத்தா கண்டிப்பா அதை வந்து நீங்க வெற்றி படம் ஆக்குவீங்கன்றது கோடீஸ்வரா வந்து ஒரு சிறந்த உதாரணமா காட்டியிருக்கீங்க. அந்த பிளஸ் பீப்புள்ஸ் மீடியா பீப்புள் கரெக்டா ஆடியன்ஸ்ல போய் இந்த படத்தை சேர்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அந்த இந்த படத்தை வந்து ஒரு 1.5 வருஷம் நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லேயே அங்கேயே உண்மையா மூட்டுத்துக்குறோம் கேரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே சுத்திட்டு இருப்போம். அதே மாதிரி தான் நானும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் நாங்கள் இன்னும் மூட்டுத்துக்குற பையன் தான் அப்படின்னு வந்து எங்களுக்கு அந்த கடைக்கார சில பேருக்குலாம் நாங்கள் உண்மையிலேயே அங்கே ஏதோ மூட்டுத்துக்குற பசங்க தான் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டே சுத்தி இந்த படத்தை எடுத்தோம். அதுக்கான ஒரு பலனாக தான் இந்த வெற்றியை நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நாங்கள் தேங்க்யூ பண்ணிக்கிறோம். பரத் சினி மில்டன் சாரோட தம்பி தான் அவரு. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டாரு. ஸ்பாட்டுக்கு சும்மா அப்படியே வந்து போவாரு. இந்த படத்துல வந்து எங்களை சஜஸ்ட் பண்ண பாண்டியராஜன் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா மில்டன் சார் வந்து கதை சொன்னோடனே இந்த 4 பசங்க வந்து கரெக்டா இருப்பாங்க இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி எங்களை சஜஸ்ட் பண்ணதுக்கு பாண்டியராஜ் சாருக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கசாமி சார் அண்ட் போஸ் சார் அவங்களுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை வந்து ஆடியன்ஸாக உங்ககிட்ட இவ்வளோ நல்ல விதமாக எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ணதுக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல படம் எடுத்துட்டா மட்டும் போறாரு. அதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ் எடுத்து ரீச் பண்ணோம். அதை வந்து திருப்பதி பிரதர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க.
அண்ட் தென் இந்த இடத்துல வந்து நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான். ஏன்னா டோட்டல் நான் பேசுகிற வார்த்தையிலேருந்து நான் செய்கிற சின்ன செயல் வரைக்கும் எல்லாத்தையும் கவனிச்சு இது செய்யாத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது என்னோட பேரண்ட்ஸ். அதனால எங்கள் அப்பா அம்மா தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ராமாக்கு கட்டழுத்தம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அதில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணனா அதை பார்த்து என் பசங்க படத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அண்ட் தென் இப்போ கொடிசோட படத்தில் நான் இல்லை. அதனால ராமாக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பசங்க படம் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. கொடிசோடோட கீழே டைட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க படம் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஸ்ரீராம்னா யாரு, கிஷோர்னா யாரு, குட்டிமணினா யாரு, பக்கடனா யாரு அப்படின்னு எங்களோட கேரக்டர் தான் முக்கால்வாசி பேர் தெரியும். என்ன ஜீவானு இவனை பக்கடானு அப்படிதான் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். பட் கொடிசோடா படம் வந்து எங்க அடையாளத்தை வந்து ஆழப்படுத்துச்சு. ஜீவாவா, குட்டிமணியா, ஸ்ரீராம், ஐ மீன் கிஷோர், அன்பா இருந்த எங்களை வந்து ஸ்ரீராம், பாண்டி, கிஷோர், முருகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அடையாளத்தை வந்து ஆழப்படுத்திருக்கு. அதனால எங்க டேரக்டர் மில்டன் சாருக்கு வந்து நாங்க உண்மையிலே தேங்க் பண்ணிக்கிறோம். எங்களை எந்த இடத்துலையுமே யாரையுமே முகசூலிக்க விட மாட்டாங்க மில்டனுக்கு. எல்லாரையும் அவ்வளோ சூப்பரா மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு டேரக்டரா இருக்கிறது பெரிய ப்ரெஷர் தான். இதுல அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். இந்த மாதிரி எல்லா ப்ரெஷரையும் எடுத்துட்டு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய நல்ல படமா கொடுத்துருக்காரு. அதனால நாங்க வந்து மில்டன் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உண்மையை சொல்லுங்க ஆச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபீல்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தினவர் வந்து கமல் சாரு. அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து எனக்கு பத்திரிகை மூலமாக எனக்கு இந்த ஃபீல்டில் அடையாளம் கிடைத்தது அமீர் சாருக்கு நன்றி. அடுத்து இது வேற நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாண்டியராஜன் சார் தான் பசங்கள்ல பண்ண வச்சாரு. அதுல ஒரு டைலாக்ல எல்லாருக்கிட்டையும் வரவேற்பு கிடைச்சிச்சு. அதனால பாண்டியராஜன் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ். படம் வெற்றி படமா இருந்த உங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமா சமுத்திரக்கனி சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பத்திரிக்கை எனக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்ததும் சார் தான். அதெல்லாம் அவருக்கு என்னோட தேங்க்ஸ். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுதான் அவங்க. இந்த படத்துல வந்து போலீஸோட படத்துல ஆர்ட்ஸ் கேரக்டர் இவ்வளோ இதா பேசப்படுறதுக்கு மில்டன் சாருக்கு என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ. ஏற்கனவே ஆடியோ நம்ம ப்ரெஸ் மீட்ல சொன்னேன் இந்த படத்தோட வெற்றிகளை பேசுறேன் உங்ககிட்டன்னு. ஏன்னா அந்த அன்னைக்கு எங்களால் பேச முடியல. ஏன்னா நாங்களாம் அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாம இருந்த ஒரு ஸ்டண்ட் இயக்குனர்லாம். நான் 53 படம் பண்ணி கூட எனக்கு பேர் சுப்ரீம் சுந்தர் சொல்லிட்டு ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொன்னேன். நான் இந்த படத்தோட வெற்றிகள் அவங்ககிட்ட பேசுறேன். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இந்த கதை சொல்லி என்கிட்ட இப்படிலாம் வரணும் மாஸ்டர், இப்படிலாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாரோட நான் கேமராமேனாக இருக்கும்போது நான் ஃபைட் மாஸ்டர் ஒரு 2 கூட ஒர்க் பண்ணேன். அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சின்சியராக ஒர்க் பண்ணால் ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு அதை நான் ரொம்ப கடைபிடிச்ச அவர்கிட்ட இருந்து நானும் அதே மாதிரி பண்ணேன். ரொம்ப நம்பிக்கையாக வேலை செஞ்சேன். இந்த படம் ஜெயிப்பேன், இது இப்படி ஒரு சண்டை காட்சியில் கிளாஸ் வாங்குவேன். நான் வந்து பெருமைக்காக சொல்லிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். இப்படி ஒரு பேர் வரணுன்றதுக்காக இப்படி உழைச்சேன். அதனாலதான் இந்த நீங்க நேரில் பார்க்கும்போது சண்டை காட்சி கிளாஸ் நடத்தினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்காக நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்காக அவர் கூடயே நான் சுத்தினேன். ரஷ்யன் டைரக்டரா சுத்தினேன், மார்க்கெட்ல இருந்தேன். அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க ரொம்ப அவர் கூடயே வாழ்ந்து பார்த்தேன். சும்மா நம்ம எப்படி இருக்காங்க, என்னென்ன பண்றாங்கன்ட்டு. அங்க இருக்க எதையும் ஒரு இந்த ஃபைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஃபைட்னு எல்லாமே நிறைய பேர் சொல்லுவாங்க, லைவ் ஃபைட் எடுக்கணும்னு. இதுக்கப்புறம் லைவ் ஃபைட் எடுக்கணுன்றது எல்லாம் யோசிக்கணும். ஏன்னா அப்படிதான் உழைச்சேன். இதுல எதையுமே மீறக்கூடாது. சின்ன பசங்க எப்படி சண்டை போட்டா ஒரு பார்க்கறவங்க சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ அதுக்காக அந்த 4 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பயிற்சின்றது சாதாரண விஷயம். பெரிய நடிகர்கள் கூட கொஞ்சம்
கஷ்டப்படுற காலத்தில் சின்ன பசங்க வந்து எங்கடா 8 நாள் இந்த ஃபைட்டுக்காக பயிற்சி எடுத்தாங்க. காலையில் 6 மணிக்கு வந்துடுவாங்க, இரவு 8 மணி 7 மணிக்கு தான் முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் அந்த ஃபைட்டுக்கு. இது பெரிய வெற்றி அடையிறதுக்கு காரணம் விஜய் சார், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தை எவ்வளோ நல்ல கேரக்டர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா இவருக்கு நீ அப்ரோச் பண்ணலாம் ப்ரொடியூசர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்து, திருட்டுடைய நண்பர். இந்த படத்தில் வந்து கோயம்பேடு கதை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னால் என்கிட்ட சொன்னார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சொல்லும்போது அப்போ சொன்ன நான் ப்ரொடியூஸ் பண்ணுறப்பா நாயுடு கேரக்டர் எனக்கு கொடுத்துரு அப்படின்னா, சரி சரி அப்போ நாயுடு கேரக்டர் நீ பண்ணுற ப்ரொடியூஸ் நீ பண்ணிடு அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கதை படம் பண்ண வரும்போது சொன்னார், நாயுடுக்கு யாரை போடலாம், பார்த்திபன் சாரை போடலாமா, அவரை போடலாமா, வேற போடலாமா, எனக்குன்னு சொல்லிப்பா அது என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ 4% நீ பண்ணிடுறா அப்படின்னாரு. செல்ஃபோட் வரது போல் இருக்க 4% நம்ம பண்ணால் புய் சொல்லி சார் போட்டுருக்கோம், மயிறு கேரக்டர் போடுறா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுவும் தெரியல, கடைசியில் போனா போயிருப்போன்னு போட்ட கேரக்டர் தான் லோவு. இந்த படத்தில் வந்து இவர் கோயம்பேடை பற்றியும் பாண்டியராஜ் சாரை பற்றி தான் நிறைய பேசியிருக்காரு. என்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் வந்து வீட்டில் தூங்கினதை விட இந்த படம் ஆரம்பிச்சுக்கணும் கோயம்பேட்டில் தூங்கினதான் ரொம்ப நாள். அது மாதிரி பேசுனது வந்து மற்ற கேரக்டர் பேசுறத விட பாண்டியராஜ் சாரை பற்றி பேசுனது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்த ஒரு கேரக்டர் அவர். நீங்கள் வந்து படம் உண்மையிலே ஜெயிச்சிருக்கீங்கன்னா அவர் சொல்றது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. 100% உங்களை பாண்டியராஜ் சார்னால தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடையாளம்னு எல்லாரும் சொல்கிறோம். உண்மையிலே வந்து எங்கள் கேரக்டரை எங்கள் எல்லாருக்கும் அடையாளம் கொடுத்தது விஜய் மில்டன் தான். அது மாதிரி விஜய் மில்டனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது வந்து திருப்பதி பிரதர்ஸ் கோ சார் தான். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சு. அது மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு, பத்திரிகை நண்பர்களுக்கும் ஆடியன்ஸும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அடையாளம் கிடைக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் போறாங்க. இந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தேடிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்த மில்டன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாங் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, இது உனக்கு கரெக்டான ஒரு தளம், கரெக்டான ஒரு இடம், இந்த பிளேஸ்மெண்ட் வந்து உனக்கு வந்து கரெக்டா இருக்கும் சாங் பண்றது. ஸோ கம்போஸ் பண்ணி முடிச்ச உடனே நான் நல்லா பேசப்படம் வரணும் இந்த பாட்டு அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்து இந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு நிறைய கால்ஸ். ஒரு படத்துக்கு வந்து போராடிய நாட்கள்ல வந்து எங்க அப்பா என்கிட்ட ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது. ஏன்னா எங்க அப்பா கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகி கூட அவரால் சரியான ஒரு பதில் யாருக்கும் சொல்லவே முடியாத ஒரு தருணத்துல இருந்தார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் பேப்பர்லையும் பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் என்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயி. அவருக்கு 72 வயது ஆகுது. அவர் டெய்லி காலையில எனக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கும் போது எனக்கு வந்து மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த படம் மிகப்பெரிய அடையாளம். மில்டன் சாரை வாழ்நாளை மறக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தருணத்துல நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுத்தேன். போலீஸோடாவும் என்னால் மறக்க முடியாது. இந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து பாண்டியராஜன் சார் வந்து இந்த படத்தை வந்து இயக்கிக்காரு. பசங்க பாண்டியராஜன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுறேன். திருப்பதி பிரதர்ஸ் சார், லிங்குசாமி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறேன். ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரமாட்டேன். நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நன்றி, வணக்கம்.